தடை செய்யப்பட்ட 25 புத்தகங்கள். நெரிக்கப்படும் ஜனநாயகத்தின் குரல்வளை. ஜனநாயகம் பாசிசத்திற்கு வழிவகுக்கும் ஒரு புதிய இந்தியாவில் நாம் இப்போது இருக்கிறோமா? காஷ்மீர் நிர்வாகம் 25 புத்தகங்களை தடை செய்துள்ளதாக ஒரு செய்தி வெளியானது. இந்த தடையானது அந்த புத்தகங்கள் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கின்றன என்ற காரணத்துக்காக விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த புத்தகங்கள் புதிதாக வெளியிடப்பட்டவை அல்ல, பல ஆண்டுகளாக புழக்கத்தை இருப்பவை. ஏஜி நூரானியின் த காஷ்மீர் டிஸ்பியூட். இந்தியாவின் சிறந்த சட்ட நிபுணர்களில் ஒருவரான ஏஜி நூரானி எழுதிய இந்த புத்தகம் 2013இல் வெளியானது. சங் பரிவார் ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு வருடம் முன்பு வெளியானது. டேவிட் தேவதாஸின் இன் சர்ச் ஆஃப் எ ஃபியூச்சர். பத்திரிகையாளர் டேவிட் தேவதாஸ் எழுதிய இந்த புத்தகம் 18 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2007இல் வெளியானது. அருந்ததி ராயின் ஆசாதி, ஃப்ரீடம், ஃபாசிசம், ஃபிக்ஷன். புக்கர் பரிசு பெற்ற அருந்ததி ராய் எழுதிய இந்த புத்தகம் வெளியாகி 5 ஆண்டுகளாகின்றன. அனுராதா பாஸின் எ டிஸ்மேண்டல்டு ஸ்டேட். பத்திரிகையாளர் அனுராதா பாஸ் எழுதிய இந்த புத்தகம் 2022இல், அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்பே வெளியானது. தடை செய்யப்பட்ட புத்தகங்களில் ஜமாத்தே இஸ்லாமியின் நிறுவனர் சையத் அபுல் அலா மௌதூதி எழுதிய அல் ஜிஹாத் ஃபில் இஸ்லாம் என்ற புத்தகமும் அடங்கும். ஜிஹாத் என்ற வார்த்தை பற்றி பிற மதத்தினரிடையே உள்ள தவறான புரிதல்களை நீக்குவதற்காக 24 வயதிலேயே அவர் இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார். திருக்குரான் மற்றும் ஹதீஸ்களின் அடிப்படையில் ஜிஹாதின் உண்மையான பொருளையும் அது எப்போது எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த புத்தகம் விளக்குகிறது. 1927இல் உருது மொழியில் வெளியான இந்த புத்தகம் ஒரு நூற்றாண்டு ஆகப்போகும் நிலையில் இப்போது ஆபத்தானதாக கருதப்படுகிறது. 2019இல் காஷ்மீரின் மாநில அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதால் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கருத்து சுதந்திரம் தொடர்பான உலகளாவிய ஆய்வில் 33 ஜனநாயக நாடுகளில் இந்தியா 24வது இடத்தில் உள்ளது என்று த ஃபியூச்சர் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்திரா காந்தி அவசர நிலை காலத்தில் கூட இப்படி செய்யவில்லை.